சென்னை வியாசர்பாடியில் அரசு பேருந்து மீது ஏறி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களால் அப்பகுதி மக்கள் பரபரப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்போது அரசு பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. உள்ள நிலவரம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகர அரசு பேருந்து தடம் எண் 57H எருமைவெட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து பிராட்வே வரை செல்லக்கூடிய இந்த பேருந்து எருமைப்பட்டி பாளையம் பகுதியில் இருந்து சென்னை பிராட்வே கொண்டு போது கல்லூரி மாணவர்கள் சென்னை வியாசரபாடி பகுதியில் பேருந்தில் ஏறி கல்லூரி மேம்பாலம் மீது பேருந்து சென்ற பொழுது பேருந்து மேற்கூரை ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுப்பதும் அந்த விதத்தில் ஈடுபடுவதால் பேருந்து நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அச்சமடைந்தனர். மாணவர்கள் இந்த அட்ராசிட்டியால் சென்னை வியாசரபாடி மேம்பாலம் மீது அந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த அட்ராசிட்டியானது நிறுத்தப்பட்டது. போலீசார் அங்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டனர். அந்த மாணவர்கள் யார் என்பது குறித்து விசாரணையும் மேற்கொண்டனர். இதே போன்றுதான் பல்வேறு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரி மற்றும் நந்தனம் கல்லூரி மாணவர்கள் இதே போன்று அட்ராசிட்டியில் ஈடுபட்டதை அடுத்து தற்போது சென்னை போலீசார் ஆங்காங்கே தற்போது இதுபோன்று செயல்படக்கூடாது என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர். ஏற்கனவே இந்த நந்தனத்தில் இருக்கக்கூடிய கலைக்கல்லூரியில் தொடங்கும் போது இன்று கிட்டத்தட்ட பழைய மாணவர்கள், கிட்டத்தட்ட முன்னாள் மாணவர்கள் 9 பேர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் கூர்மையான சிறு ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் மாணவர்களிடம் இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய போலீசார், தேனாம்பட்டி போலீசார் இதுபோன்று அட்ராசிட்டியில் ஈடுபடக்கூடாது, மீறினால் உங்களது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பியிருக்கின்றனர். இன்று சென்னை கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து கல்லூரிகளும் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து இதுபோன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுபோன்று ஈடுபடக்கூடாது என்று சென்னை மாநகர போலீசார் அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்தினரும் இதுபோன்று தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுபோன்று மீறி செயல்பட்டால் அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாக போலீசார் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.